தமிழ்நாட்டையும் முதலமைச்சரையும் பார்த்து பாஜக பயப்படுவதாக திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் கலாநிதி வீராசாமி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைத்தால் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் பேரம் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த தேர்தல் தமிழ்நாடு மற்றும் டெல்லி அணிக்கு இடையேயானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும், பாஜகவின் தோழமை கட்சியான அதிமுக தமிழ்நாட்டிற்காக என்ன செய்தது என்றும் திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே வந்து மையம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மதுரையில ஏதோ நான் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மதுரையிலேயே தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை வருடங்களாக இருக்கிறது, கிட்டத்தட்ட 10 ஆண்டு. அங்க இப்ப எய்ம்ஸ்ல மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க தெரியுங்களா? ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடுத்த வருடம் ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆக போகுது. இந்த கேவலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது.